ஸோ இப்போ சடனாக ஒருத்தவங்க மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க அப்படின்னா நம்மளுக்கு அவங்க ஃபர்ஸ்ட் எய்டாக நம்ம என்ன சார் பண்ணணும்? ஸோ முதல்ல அவங்கள வந்து தட்டி எழுப்பி பாருங்க, அவங்க வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்களான்றது தான் ஃபஸ்ட்டு ஸ்டெப். ஸோ அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து அவங்கள வந்து பேச சொல்லி பாருங்கள். ஸோ நல்லா பேச முடியுதுன்னா அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சப்போஸ் அவங்களால பேச முடியல, மயக்கமாகவே இருக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் டெஃபினட்டாக ஹெல்ப் கூப்பிட்டு தான் ஆகணும். ஏன்னா அப்போ தான் நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போக முடியும். இன்கேஸ் அந்த டைமில் அவங்களுக்கு மூச்சோட ப்ராப்ளமோ இல்லை பல்ஸ் இல்லை அப்படின்னா நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி அந்த சிபிஆர்ன்றதை நம்ம பண்ணலாம். ஸோ நிறைய இடத்துல நம்ம பார்த்துருக்கோம், ஒருத்தவங்களுக்கு ஃபிக்ஸ் வந்துருச்சு அப்படின்னா உடனே சாவி கொடுங்க, இரும்பு பொருள் ஏதாவது கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அது உண்மையாக ஒர்க் ஆகுமா? அது ஏன் பண்ணுறாங்க? ஓகே, ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா சயின்டிஃபிக்காக எந்த எவிடன்ஸுமே கிடையாது. ஸோ அந்த மாதிரி கொடுக்கறதுனால ஃபிட்ஸ் எதுவும் வந்து ஸ்டாப் ஆகாது. ஸோ ஃபிட்ஸ் வருது அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, முதல்ல அவங்க ஃபிட்ஸ் வரும்போது அவங்க எல்லாத்தையும் வேகமாக மூவ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ பக்கத்தில் ஏதாவது பொருள் இருந்தால் அந்த பொருளில் பட்டு அவங்களுக்கு அடிபடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த பொருளெல்லாம் முதல்ல தள்ளி வச்சிடணும். அப்புறம் ரெக்கவரி பொசிஷன்னு சொல்லுவோம், அதாவது அவங்கள வந்து லெஃப்ட் சைடில் டர்ன் பண்ணி வச்சுக்கணும். ஸோ தட் அவங்களோட வாயிலேருந்து வந்த செக்ரீஷன்ஸ் வந்து நுரையீரலுக்கு உள்ளே போகாமல் தடுக்கிறதுக்கான பண்ணுறது.